கூச்சப்படாம சாப்பிடுங்க. நான் சோதனை மட்டும் கூச்சப்பட மாட்டேன். ஊற்றுங்க குழம்ப. ஏண்டி இந்த துரோகி பயலுக்கு நடுவேட்டில் உட்கார வச்சு நீ விருந்து போடுறியா? சும்மா இருங்க. நீங்க திரும்ப வீட்டுக்கு வந்தா யாருக்காவது சோறு போடுறதா வேண்டிக்கிட்டேன். அதுக்கு தெருவில் எத்தனை பிச்சைக்கார போயிருக்கான், அவங்களை கூப்பிட்டு போட வேண்டியதானே. அப்ப இவருக்கு போடுங்க. வாயிலே முடிச்சிருவேன். பேசாம இருங்க. இந்த பிஞ்சு முகத்தை பார்த்துமா கோபப்படுறீங்க? பிஞ்சு முகமா இது? பிஞ்சு போன முகம். டேய் எந்த மேல? டேய் அது அப்படியே வச்சிட்டு போடா. வர மாட்டேன். டேய் நான் சாப்பிடுறேன். டேய் போடாம போடவனே. மனு கொடுத்ததனால தான மனசு மாறி வந்தீங்க. மனசு மாறி வரல, மனசு கொதிச்சு போய் வந்திருக்கிற. நீ மட்டும் இல்ல, ரம்பே ஊர்வசி எவ வந்தாலும் என் மனசை மாத்த முடியாது. ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். படகாலச்சாம் பரப்புறேன்னு தெரிஞ்சிருந்தா அவன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொன்னானாமே. என் ரத்தமே சுண்டி போச்சு, தோலே சுருங்கி போச்சு. அந்த ராக்காய் கிழவி அவனுக்கு சொத்தை மட்டும் கொடுக்கல, சொல்லியும் கொடுத்துருப்பான். இப்போ அழுது என்னமா பிரயோஜனம்? உன் விளையாட்டுத்தனம் இன்னைக்கு எங்க கொண்டு வந்து விட்டுருச்சுன்னு பாத்தியா? அதுக்காக அவ்வளவு பேருக்கு மத்தியில என் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டேன்னு சித்தி. சொல்லிட்டா கட்டிடுவான் அவன், விட்டுருவான். நானு நான் அப்பவே சொன்னேன், இந்த கோயில் மணியை லொட்டு லொட்டுன்னு தட்டாதீங்கடா, எவனாவது உள்ள பூந்துருவான்னு. கேட்டான் அந்த வீரனூர் சங்கையா. சம்பிரதாயம் கிம்பரதாயம் சொல்லி மணியை போய் தட்டி இப்ப வில்லங்கத்தை விலைக்கு வாங்கிட்டான். ஆமா, எங்க அந்த சவட்டுக்காரன் தெல்லமர கூட என்ன வைக்கிறவனு? தங்கையா அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காங்க. வில்லங்கமே அவனால்தான். அவங்க எதுக்கு இவனுக்கு போறானுங்க? மறுபடியும் அவன் கோயில் மணி ஆட்ட சொல்ல போறான். விவகாரம் தான். முதல்ல அந்த மணியை அத்தேறீங்கடா, அப்பதான் இந்த ஊர் உருப்படும் சொல்றேன். எவனாவது கேட்கிறானுங்களா? என்னப்பா என்னப்பா என்னவே பயமுறுத்துற? அடி என்ன சாதாரண அடியா? வரும் அடி வலி இருக்கத்தான் செய்யும். ஐயப்பா எப்பா வில்லங்க வருதுப்பா. எங்க? பின்னால பின்னால. ஆஹா, வர்ற வேகமே தெரியலையே. அன்னைக்கு காது, இன்னைக்கு என்னவோ. ஏமா நீங்க அன்னைக்கு என் காலை கிழிச்சிட்டீங்க. உங்க சித்தப்பா என்னன்னா முத்துக்கால காலை வீங்க வச்சுட்டாரு. உங்க குடும்பத்துல நீங்க என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கீங்க? நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. என்னதான் இருந்தாலும் என் சித்தப்பா செஞ்சது தப்புதான். நான் எந்த விஷயத்தையும் என் சித்தப்பா கிட்ட சொல்ல. சொல்லி பாரு. ஒண்ணு சொல்றேமா, முத்துக்காலைக்கு மட்டும் கம்பு சுத்த தெரிஞ்சு நடக்கிற கதையை வேற. ஆமா பூச்சி, இந்த சுத்து வட்டாரத்திலேயே சிலம்பு கத்து கொடுக்கறதுல விவரமான வாத்தியார் யாரு? செத்தவனை எழுப்பி கேட்டா கூட சொல்லி போடுவான். சிலம்புக்கு வாத்தியார் வீரனூர் சங்கியான்னு. ஆனா அவர் நம்மளுக்கு கத்து கொடுக்க மாட்டாரு. ஏன் கத்து கொடுக்க அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு போறோம். அவரை எப்படியும் சம்மதிக்க வைக்கணும். நான் சிலம்பு கத்தே ஆகணும். சரிதா, நடக்கிற கதையை பேச முத்துக்கால. ஏன் நடக்காது? நான் என் மாமா கிட்ட சொல்லி கத்து கொடுக்க சொல்றேன். ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் சொன்ன என் மாமா கேட்பாரு. என் பேச்ச தட்டவே மாட்டாரு. அது உண்மைதாப்பா. அவர் மட்டும் உனக்கு கத்து கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க, ஒரு கம்ப வச்சு 100 வீச்சரவாளை சமாளிக்கலாமையா? கரெக்டா சொன்னையா? நான் இப்பவே போய் என் மாமா கிட்ட சொல்லிடுறேன். வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், கூட்டிட்டு வந்துரு. நான் உங்களுக்காக என் மாமா வீட்டுல காத்துட்டு இருக்கேன். என்ன சொல்லம்மா, பாத்து போதாய. கனகா கோயிலுக்கு போயிட்டு வரேன். பாவம், அவர் என்ன சேர்ந்து வருத்தமா இருக்கு. ஏன் அவருக்கு என்ன குறைச்சல்? சொத்து பத்தோட சுகமாத்தா இருக்காரு. இருந்து என்ன முடியும்? வாங்க கூடாது வாங்கிட்டாரே பிளேக்கு. அப்படி ஒரு சொத்து வாங்கின விஷயத்தை பால் மனுஷன் கிட்ட சொல்லவே இல்லையே. வரட்டும், அதுல பாதி எழுதி வாங்காம சும்மா விட மாட்டேனே. இங்க வருமா, அது சொத்து இல்லம்மா, கொடிய வியாதி. பிளேக்கு வந்தவங்க மூச்சு பட்டாலே ஆளே குளோஸ் தான். ஐயோ, என்னது புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? மாமா
மயில காளை மாதிரி இருந்த உங்க உடம்பு இப்படி ஆயிடுச்சே. அதுக்குதான் உடம்ப தேர்ந்ததுக்கு பாத்தியா பச்சை காய்கறி ஐட்டமா போட்டு தாக்கிட்டு இருக்கிறேன். இத சாப்பிட்டா அந்த பிளேக் போயிடுமா? என்னது பிளேக்கா? உயிரை கொல்ற அந்த வியாதி உங்களுக்கு இருக்காமே. எவன் சொன்னது? இங்கதான் வாங்க, இவர்தான். யார் நீங்க? ஹெல்த் ஆபீசர். அதாவது சுகாதார அதிகாரி. உங்களுக்கு பிளேக் இருக்குதா? இவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு, அதான் கூட்டி போய் வந்திருக்காங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க, ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிட்டதுனால சீக்கிரமா குணப்படுத்திடலாம். சார் பிளேக் எல்லாம் எனக்கு கிடையாது, இது யாரோ கிளப்பி விட்ட பொருளே. பட்டேகர ஆபீசர் கூப்பிட்டா நோயாளி ஒத்துழைக்கணும். கரெக்ட். பொதுவா பிளேக்கோ எய்ட்ஸோ இருந்தா உடனடியா சுகாதார நிலையத்துக்கு தெரியப்படுத்தணும், இல்லன்னா சட்டப்படி குற்றம். ஏய் நீ எதுக்கு வாயை கட்டுற? ஒரு பாதுகாப்பு தான். வாங்க சார். வரல என்ன எப்படிங்க வாயா என்ன பட்டேக்காரன்? எனக்கு என்னையா அங்க வந்து பேசிட்டியா? வாயா. தப்பிச்சிருவாரு, விட்டுறாதீங்க. ஏங்கய்யா முடியாது, நடக்காது. ஏறியா வண்டியில. அவரை விட்டுடுங்க. என்னை விட்டு போறீங்களே. இதயம் ஐயோ, டேய் நில்றா, உன்னை தாண்டா நான் தேடிட்டு இருக்கேன். நில்றா படுவா, நில்றா. டேய் டேய் நில்லு, நில்றா நில்றா. ஐயா அங்க பெருச்சாடி உன்னை. என்னடா அது? டேய் குடிக்கிறத விட்டுட்டேன்னு சொன்னேன், இப்ப கள்ளச்சாராயம் எங்கேயாச்சும் விக்க ஆரம்பிச்சிட்டியா? உன்னை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா தானே திருந்துவீங்க. ஐயா இது இளநீங்க. இது இளநியா? போய் அடிக்கிறீங்க. சத்தியமா இது இளநீங்க, வேணா குடிச்சு பாருங்க. இளநீ தானா? சரி கொண்டா குடிங்க. ஏண்டா சாராயத்தை இளநின்னு சொன்னதும் இல்லாம என்ன வேற குடிக்க வச்சிட்டியாடா? அவளையும் குடிச்ச பிறகு சொல்றீங்க. எதையுமே அரையும் குறையுமே வைக்க கூடாது என் கணக்கு சொல்லிருக்கா. என்ன குடிக்க வச்சிட்டியாடா? ஓடியாங்க, சாராயம் காப்பாத்துங்க. பட்டேகர் தண்ணி போட்டு அடிக்கிறாரு. பட்டேகர் தண்ணி போட்டு அடிக்கிறாரு. ஐயோ, ஓடியாங்க. என்ன பட்டேகர் தண்ணி போட்டு அடிக்கிறாங்க. யோ என்ன நீங்க தண்ணி போட்டீங்களா? நம்பவே முடியலையே. யோ நான் குடிக்கலையா சொல்றேன். டேய் கூட்டமா இருக்காங்க. போயா. வாங்க வாங்க. வாங்கய்யா. என்னையா கூட்டுறீங்க? ஐயா பட்டேகர் தண்ணி போட்டு அடிக்கிறாருங்க. சத்தியமா நான் தண்ணி போட்டு அடிக்கலீங்க. நீங்க ஊத சொல்லுங்க. டேய் துருத்தி வாயா, ஊதியா விடுறேன். யோ ஊதியா பார்க்கலாம். பி 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 யோ பி பி. நிறுத்தியா? பெரிய தில்லானா மோகன் அம்மாள் சிவாஜி கணேசன் நினைப்பா? வாய ஊதியானா நானும் சொல்லுவான் ஊதுறேன். என்னையா உங்க வாய் நாறுதுங்க. நிறைய ஸ்டேஷனுக்கு. போலீஸ்காரர் சார், பட்டகலச்சாம் பரம்பரை பட்டைக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஆமா. அது நான் தாங்க. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒண்ணு இல்லைங்க, நீங்க பார்த்து மன்னிச்சு விடலாமுங்க, மன்னிக்காமலும் விடலாங்க. தண்டிச்சு ஆகணும். போனா அங்க என்னையா முறைக்கிற? ஏரியா சைக்கிள்ல முன்னாடிங்களா பின்னாடிங்களா? உங்க சௌரியம் எப்படியோ அப்படி செய்யுங்க. அப்படியே செய்யறேங்க. வாங்க. போயா. குடிப்பா ஆ கட்டு. ஆ ஆ ச்சே, என்ன நீ உள்ளயா? இப்படி அடம் பிடிக்கிறீங்க. ஏமா புள்ளை போட்டு அடிக்கிற? மருந்து குடிச்சா குடிக்க மாட்டேங்கிறாங்க. குடிக்க மாட்டேங்கிறானா? ஆமாங்க. பிள்ளைகளுக்கு எல்லாம் மருந்து எப்படி குடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். குடு ராஜா, இங்க பாரு பாரு நான் எப்படி குடிக்கிறேன்னு. நீயும் அப்படியே குடிக்கணும். இந்தா குடி 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 குடி. இப்ப எப்படி குடிச்சான்? குடி. பாத்தியா? என்ன ஒரு தாயால செய்ய முடியாது, நீ செஞ்சு விட்டீங்களே எப்படி? அதான்டா, எதை எதை எப்படி எப்படி செய்யணுமோ அது அதுக்குன்னு முறை இருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்க விஷயத்துல மட்டும் நம்மளும் குழந்தையாவே மாறிடணும். ஓஹோ. பட்டேகர் காப்பாத்துங்க. ஒரு ஆம்பளை போட்டு இத்தனை பொம்பளை அடிக்கலாமா? இந்த பாவி பையன் செஞ்ச காரியத்துக்கு அருவாமனையில காய் நறுக்கிற மாதிரி நறுக்கணும். என்னது அருவாமனையில நறுக்கணுமா? ஆமா. அப்படி என்னடா செஞ்ச? பட்டேகர இந்த அம்மா குழந்தைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏமா குழந்தைய போட்டு அடிக்கிறேன்னு கேட்டேன். குழந்தை பால் குடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏன்டா உனக்கு அறிவு இருக்காடா? நீங்க தானே சொன்னீங்க குழந்தை விஷயத்துல குழந்தையா மாறினோம்னு. பெத்த வயிறு பத்திக்கிட்டு ஏறி. மகாமுனி, மதுரை வீரா, கன்னியாத்தா, கருப்புராயா,
நாளை காலையில பொழுது விடிஞ்ச உடனே ஊருக்குள்ள திருவிழா நடக்க போகுது. கொடி கட்டி கொடி ஏற்கிறேங்கிற பேர்ல அரிவாள் எடுத்துட்டு ஒவ்வொருத்தர் எத்தனை தலையை சீவ போறானுங்களோ. தப்பி தவறி அரிவாள் ஏன் தலை பக்கம் வந்தா ஏன் தலை என்ன ஆகுறது? அதான் இன்னைக்கே தப்பிச்சுக்கோ பொழைச்சுக்கோன்னு ஓடுறேன். யார் பேசுறது? மதுரை வீரா, என்ன தெரியலையா? நான் தான் படகலச்சாம் பரம்பரை பட்டயக்காரன். படகலச்சான்னு சொல்றியே, அது எந்த படை? சிறங்கு படையா இல்ல சொறி படையா? உங்ககிட்ட தான் சொரிஞ்சுக்க வருவோமா? எங்களுக்கு கை இல்லையா? அரிக்கிற இடத்துல சொரிஞ்சுக்க மாட்டோமா? என்ன மதுரை வீரா விளையாடுற? உனக்கு தெரியாதா? சரிப்பா, போறதான் போற. ஒரு குறை வச்சுட்டு போறியப்பா. நான் யாருக்கு எந்த குறையும் வைக்கலையே சாமி. என்னது வைக்கலையா? கனவுக்கு 2 ஏக்கர் நிலம் எழுதி வைக்கணும்னு சொன்னியே, வச்சியா? கனவுக்கா? ஆமாங்க, பொண்ணை கொடுத்தீங்க, பொருளை கொடுத்தீங்க. நிலத்தை கொடுக்காம போனா எப்படி பரிச்சால் குடும்பம் நடத்துவான்? பெருச்சாளிக்கு ஒரு பொந்து போதாதா மதுரை வீரா? மதுரை வீரா, அது என்ன ஒரு மரப்பாம்பு படுத்திருக்குது? பாம்பா? ஐயோ அம்மா, எவ்வளவு பெருசு! ஐயோ, எங்க எங்க எந்த இடத்துல இருக்கு? ஏய், மதுரை வீர சிலைக்கு பின்னால இருந்து என்ன ஏமாத்தலாம் நான் பாக்குறேன். எத்தனை நாளா நடக்குது இது? இது பராசக்தி காலத்துல இருந்து நடக்குங்க. ஓ, அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜனங்களை பேசியே ஏமாத்திட்டு இருக்கீங்களா? ஐயோ, என்ன செய்ய போறீங்க? சாவு கொடுக்கறதா வேண்டுதல். உன் குலதெய்வத்தை வேண்டிக்க. ஏன்டா என் காலில் விடுற? நீங்க தாங்க என் குலதெய்வம். ஏய், இந்த காக்கா பிடிக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு பிளேக் நோயின் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தேல்ல, உன்னை நான் விடவே மாட்டேன். ஐயோ, இனிமே பிளேக்னு சொல்ல மாட்டேன். பச்சை வதம் சொல்லிடுறேன். விட்டுருங்க. ஐயோ, விட்டுருங்க. ஐயோ, சாமி வந்துருச்சு. அப்பா, என்ன ஜோடி பொருத்தம்டா. மணப்பாறை மாடு மாதிரி. அப்பா, நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண பாவம் இன்னையோட தொலைஞ்சு போச்சுப்பா. முத்துக்கால உங்களை சாமி இழுக்க வச்சு புண்ணியத்தை தேடி கொடுத்துட்டாரு. இந்த முறைப்பு தானே ஆகாதுங்கிறது. நாங்கெல்லாம் முறைக்க ஆரம்பிச்சோம்னா காடு கரை கனவா ஊரு உலகம் தேசம்லாம் எரிஞ்சு போகும் தெரியுமா உனக்கு? வளர்ந்தா மாட்டீங்க, சரியான ஆம்பளை சாமி நிக்கிறத பாத்துக்கிட்டு நாங்களாம் 2 பாக்குறாங்களே. என்னங்க என்ன நின்னுகிட்டு? சாமி தான் கொண்டு வந்தாச்சல்ல, அடுத்து பொண்ணு ஏற்க போக வேண்டியதுதான்.